வணக்கம் வணக்கம்னு சொல்றாரு. அங்க இருந்து நாரதர் கூப்பிட்டாரு. ஏன் இப்படி எல்லாருக்கும் போய் வணக்கம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இல்ல எல்லாரையும் வணங்கணுமா இல்லையா அப்படின்னாரு. எல்லாரையும் வணங்குங்க, ஒரே ஒரு கண்டிஷன், இந்த ராமனுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கார விஸ்வாமித்திரர், அவரை கும்பிட்டாதீங்க. ராமனுக்கே அவர் தானங்க குரு. ராமனை வணங்குகின்ற பொழுது விஸ்வாமித்திரரை எப்படி வணங்காமல் இருப்பது? நான் சொன்னா கேளுங்க, எல்லாத்துலயும் ஒரு அர்த்தம் இருக்கும். விஸ்வாமித்திரரை கும்பிடாதீங்க சொன்ன உடனே சரி நாரதர் சொன்னா அதுல ஏதாவது அர்த்தம் இருக்கும் போலன்னு விஸ்வாமித்திரரை மட்டும் விட்டுட்டு இவர் மத்த எல்லாரையும் கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இவர் நேரா நாரதர் புறப்பட்டு போய் விஸ்வாமித்திரர்கிட்ட உட்கார்ந்து சொன்னாரு, பாத்தீங்களா இந்த ஆஞ்சநேயர் எல்லாரையும் கும்பிடுறாரு, நீங்க ராமனுக்கே குரு, உங்களை கும்பிடுறாரா? எவ்வளவு மரியாதை கட்டத்தனம் அப்படின்னாரு. உடனே முனிவர்களுக்கு தான் கோபம் பொத்துக்கிட்டு வருமே. உடனே விஸ்வாமித்திரர் ராமனிடம் கேட்டார், என்னை ஒருவன் அவமதித்தான் என்று சொன்னால் அவனுக்கு என்ன தண்டனை என்று கேட்டார். உடனே தப்புன்னு ராமன் கொஞ்சம் கூட யோசிக்காமல், என் குருவை ஒருவன் அவமதித்தான் என்று சொன்னால் அந்த அபச்சாரத்திற்கு தண்டனை மரணம் என்று சொன்னார். சொன்ன பிறகுதான் சொன்னார், யார் தெரியுமா அந்த மரண தண்டனைக்குரியவர்? அவர்தான் இந்த ஆஞ்சநேயர் என்று சொன்னார். ஆனா ராமன் கொஞ்சம் கூட அசரலைங்க. இந்த ராமனும் சீதையும் பட்டாபிஷேகத்துல மகிழ்வாக உட்கார்ந்து இருக்கிறதுக்கே யார் காரணம்? ஆஞ்சநேயர் இல்லையா? வெற்பெரும் தடந்தோள் வீர வீங்கு நீர் இலங்கை வற்பில் நற்பெரும் தவத்தனாய நங்கையை கண்டேன் அல்லேன், இப்பிறப்பென்பதொன்றும் இரும்புறை என்பதொன்றும் கற்பெனும் பெயரதொன்றும் கடிநடம் புரிய கண்டேன்னு தூது போனோம் இல்லையா? அவனை இப்ப என்ன செய்யணும்? மரண தண்டனை தான் அப்படின்னு முடிவு செஞ்ச உடனே எல்லாரும் ஆஞ்சநேயர்கிட்ட வந்து, உங்களுக்கு மரண தண்டனையான் கவலையே படலை. உடனே என்ன செய்தார்? கண்களை மூடி ராமா 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 ராமா. நம்முடைய சமயம் சொல்கிறது, எல்லாவற்றையும் ஆட்டி படைப்பவன் இறைவன், ஆனால் இறைவனை காட்டிலும் சக்தி வாய்ந்தது இறைவனுடைய நாமம். அதனுடைய நாமத்துக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது. இப்ப பிரம்மாஸ்திரம் தேடி வருகிறது, ராமநாமம் சொன்ன உடனே கூர்மழுங்கி போனது, விடமாட்டேன் இந்த ஆஞ்சநேயனை என்று ராமன் பிரம்ம சீர்ஷாஸ்திரத்தை எடுத்தார். பிரம்மாஸ்திரத்தை விட கோடிக்கணக்கான மடங்கு சக்தி வாய்ந்தது பிரம்ம சீர்ஷாஸ்திரம். அந்த அஸ்திரத்தை எடுத்து ஆஞ்சநேயனை நோக்கி ஏவுகின்ற போது, ஏவுவதற்கு தயாராக இருந்த போது விஸ்வாமித்திரருடைய கைகள் அவரையும் அறியாமல் ராமனை தடுத்து நிறுத்தியது. அவர் சொன்னாரா, அப்பா ராமா, நீ இந்த அஸ்திரத்தை அனுப்புறதை நிறுத்திரு. பிரம்மாஸ்திரம் இல்ல, 1000 பிரம்ம சீர்ஷ அஸ்திரத்தை அனுப்பினாலும் இந்த ஆஞ்சநேயனை ஒன்றும் செய்ய இயலாது. காரணம், அவன் சொல்வது உன் நாமம் என்று சொன்னார். அந்த ராமநாமத்துக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது.